யூத் ஆக்சிடென்ட் எதுக்கு ஆகுது? ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா 3 காரணம் தான் இருக்கும். வணக்கம், நான் உங்க அமர்நாத் குருஜி பேசுறேன். நான் இன்னைக்கு யூத் ஆக்சிடென்ட் எதுக்கு ஆகுது? ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா 3 காரணம் தான் இருக்கும். என்ன காரணம்? 1 ஓவர் ஸ்பீடிங், 2 கத்துக்கிறப்போ சரியான குரு இல்லாம பக்கத்துல கத்துக்கிற போய் ஆக்சிடென்ட் ஆகுறது, 3வது குடிச்சிட்டு தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறது. இந்த 3 வந்துட்டு பெரிய ஒரு தவறு. ஆனால் இதுக்கு நம்ம இந்த ஒரு தாந்திரிகத்துல ஆகட்டும், இல்ல மாந்திரிகத்துல ஆகட்டும், இந்த ஒரு சாமியோட ஒரு அருள் ஆகட்டும், எந்த விதமான ஒரு பரிகாரமும் இல்லை. சரியா? ஏன்னா இது நீங்களா பண்ற ஒரு வேலை தானே. ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, டைம் நல்லா இல்லைன்னாலும் அந்த மாதிரி ஆகும். இருந்தாலும் இந்த 3 காரணத்தினாலேயே நீங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா இது முழுசா நல்ல கவனமா கேளுங்க. என்ன தெரியுமா? எனக்கு சாமி கொடுத்திருக்கிறது ஒரே உடம்பு. இந்த ஒரு உடம்ப நானு என்னென்ன பண்ணி காப்பாத்துறேன்னு தெரியுமா? உங்களோட ஒரே உடம்ப காப்பாத்துக்கங்க. ஏன்னா இன்னொரு உடம்பு இல்லை உங்களுக்கு, எனக்கு தெரியும். புரியுதா? அதனால இந்த ஒரு உடம்ப நீங்க காப்பாத்திக்கணும். உங்களை நீ காப்பாத்திக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சாமி கொடுத்திருக்கிற இந்த உடம்ப காப்பாத்திட்டீங்க. இதை விட புண்ணியமான காரியம் இன்னொன்னு இல்லை. உனக்குள்ள இருக்கிற சாமி இந்த ஒரு 9 ஓட்டை இருக்கிற இந்த குண்டத்துலதான் இருக்குதானே உங்களோட ஆத்மா. அதை காப்பாத்தணும். அதை காப்பாத்தி உங்களோட சாமியோட அருள். இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்காக தான் இது நான் பேசிட்டு இருக்கேன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி தானே உயிர் கொடுக்கணும். இந்த சாமிக்கு நன்றி வணங்குறது ஒரே ஒரு ஏதாவது வேலை இருக்கு இந்த உலகத்துலன்னா உங்களோட உடம்ப காப்பாத்துக்கிறது தான் அந்த சாமியோட அருள். புரியுதா? நல்வாழ்த்துக்கள். இதெல்லாம் செஞ்சியும் உங்களுக்கு அப்பப்போ ஆக்சிடென்ட் அது இது பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைய நான் சரி பண்ணி வைக்கிறேன். நல்வாழ்த்துக்கள்.